நடிகர் விஜயை ஒப்பிட்டு சீமானுக்கு வரக்கூடியதெல்லாம் சீமான் லீடர்ஷிப்புக்கு பெரிய பிளஸ். விஜய்க்கு லீடர்ஷிப் வந்து ஒரு சந்தர்ப்பவாத லீடர்ஷிப். விஜய்க்கோட நிலைப்பாடுங்கிறது ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி, ஒரு சம்பத் மாதிரி, ஒரு சீரா இல்லாம ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சோந்தித்தனமான நிலைப்பாடாட்டு மாறுது. அவர் முதல்ல திராவிட இயக்கமா, தமிழ் தேசியமா, சீமான் தெளிவான கொள்கை உள்ள சீரான ஒரு பார்வை கொண்ட ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம்ங்கிறதுல தெளிவானவர் சீமான லிட் பண்ணோம். இப்போ விஜய் சீமான் ஒப்பீடு சீமானுக்கு பெரிய பூஸ்டாக அமையும். லீடர்ஷிப் கம்பேரிசன் சீமானை தூக்கி நிறுத்தும். விஜய் 2024 வந்திருக்கணும். 26 மிக மோசமான கசப்பான அனுபவத்தை விஜய்க்கு கொடுக்கும். விஜய் ரொம்ப மோசமா ஏமாற போறாரு, அசிங்கமா கேவலப்பட போறாரு. ரொம்ப குறைச்ச சீட்டு தான் மதிப்பாங்க. இப்பவே சுதாரிச்சுக்கிட்டு 210 கேண்டிடேட் போடுறதா நல்லது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நம்பி. சார், நம்ம தேர்தல் களத்தை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2026க்கான பரபரப்பு இப்பவே நம்ம ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஆனா கிட்ட நெருங்கும் போதுதான் எந்தெந்த அணிகள் இப்படி அமைதி நம்ம சொல்ல முடியும். ஆனா இப்ப பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 முனையா இந்த தேர்தல் களம் இருக்க போகுது அப்படின்றாங்க. இதுல எப்பவுமே தனித்து களம் காணக்கூடிய சீமான் அவர்கள் இந்த முறை கூட்டணிக்கு போவார்னு பல விஷயங்கள் முன்னாடி பேசப்பட்டாலும் இப்போ தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு தனித்து தான் சொல்லி. 5 முனை போட்டி நாம் தமிழருக்கு சாதகமாக அமையுமா, இல்லை வாக்குகளை பிரிக்குமா? நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களவை தேர்தலிலே 2 மடங்கு நாம் தமிழர் வந்தா சட்டமன்ற தேர்தலில் அதை விட பெரிய அளவு உயர்வாங்கிறத நான் தெளிவா பேசியிருந்தேன். நான் சொன்னது மாதிரி மக்களவை தேர்தலில் 2 மடங்கு நாம் தமிழர் வந்துட்டாங்க. அகாலிதளம் பஞ்சாப்ல இந்தியா கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கு இடையில சோபிக்கல்ல ரொம்ப கீழே போயிட்டாங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி யூபியில 2 கூட்டணிக்கு இடையில விழுந்துட்டாங்க. சந்திரசேகர் ராவ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி 2 கூட்டணி கடையில விழுந்துட்டாங்க. ஜேஜேபி 2 கூட்டணி கடையில விழுந்துட்டாங்க. இப்படி எல்லா கட்சிகளுமே 2 கூட்டணி கடையில விழுந்த போதிலும் நாம் தமிழர் மக்களவை தேர்தலிலே தங்கள் வாக்கு பலத்தை 2 மடங்கா உயர்த்திட்டாங்க. அதாவது 4 முனை போட்டியா இருந்த போதும் 2 மடங்கா உயர்த்திட்டாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தலில் 5வது முறை தனித்து நிற்கும் போது அவரை முன்னிறுத்தி அவருக்கு முன்னோட அதிக வாக்குகள் கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. இப்போ அவரை பற்றிய பப்ளிசிட்டி நிறைய இருக்குது. நடிகர் விஜயை ஒப்பிட்டு சீமானுக்கு வரக்கூடியதெல்லாம் சீமான் லீடர்ஷிப்புக்கு பெரிய பிளஸ். விஜய்க்கு லீடர்ஷிப் ஒரு சந்தர்ப்பவாத லீடர்ஷிப். ஈழ பிரச்சனை நடக்கும் போது ராஜ்யசபா போஸ்டுக்காக ராகுல் காந்தி கிட்ட போனார். அதற்கு பிறகு அனில் போல உதவுனதாட்டு அதிமுக உதவுனார். அப்புறம் தலைவா பட பிரச்சனைக்கு பிறகு மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தார். என்னன்னா ரஜினிகாந்த மோடி பார்த்ததுக்கும் இவர் மோடி போய் பார்த்ததுக்குள்ள வித்தியாசம் தெரியாதவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. பாவம் அவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டர்ஸ் கிடையாது, சும்மா ஏதோ ஒரு கோபதாபத்துல பேசக்கூடியவங்க. அப்போ விஜய்க்கோட நிலைப்பாடுங்கிறது ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி, ஒரு சம்பத் மாதிரி, ஒரு சீரா இல்லாம ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சோந்தித்தனமான நிலைப்பாடாட்டு மாறுது. அவர் முதல்ல திராவிட இயக்கமா, தமிழ் தேசியமா அல்லது மோடியை பார்க்கறதுல கட்சியில சேர்ந்தாருன்னு சொல்ல மாட்டேன். ஜெயலலிதா மேலோட கோபத்துல போய் பார்த்தாரு. இப்படி ஒரு பலதரப்பட்ட கலவைகளை அரசியல் களத்துக்குள்ள சிவாஜி சம்பத் மாதிரி காட்டினவர் தான் விஜய். அப்போ சீமான் தெளிவான ஒரு நிலைப்பாடு, வேலுப்பிள்ளை பிரபாகரன் நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு போகக்கூடியவர். அப்போ விஜய் சீமான் ஒப்பீடு சீமான லிட் பண்ணோம். சீமான் தெளிவான கொள்கை உள்ள சீரான ஒரு பார்வை கொண்ட ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம்ங்கிறதுல தெளிவானவர் சீமான லிட் பண்ணோம். விஜய் கம்பேரிசன், விஜய் திமுக ஆதரவு மனப்பான்மை, தென் காவலன் படத்துக்கு அந்த சத்தியம் தேட்டர் விவகாரத்தில் அதிமுக ஆதரவு மனப்பான்மை, தன் தலைவா படத்தில் உள்ள பிரச்சனை தொடர்பாக மோடியை போய் பார்த்தது, இதற்கு முன்பாக ராஜ்யசபா போஸ்டுக்காகவும் இளைஞரணிக்காகவும் ஈழ பிரச்சனை நடக்கும் போதே காங்கிரஸ் சபை பார்த்தது. இப்படி அரசியல் பாப்புலாரிட்டியை தனக்கு சாதகமாக்கி, தனக்கு பலனாக்கி, தனக்கு அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ், தனக்கு என்ன முக்கியத்துவம், அதன் மூலம் தான் எந்த அளவுக்கு அதில் பயனடைய முடியும், ராஜ்யசபாவா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியா, இப்படி கணக்கு போடக்கூடிய ஒரு பலதரப்பட்ட கொள்கைகளை
பக்கம் சென்றாலும் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடியவர் விஜய். அதுபோலதான் கமலஹாசன் அவர்களும் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லை என்றார். இப்படியெல்லாம் அவரு திடீர்னு ஒரு களத்துக்குள்ள வரும்போது அவரையும் சீமானை ஒப்பிடும் போது சீமான் ஒரு ஜம்ப் அடைஞ்சு 3.8% வந்தார். இப்போ விஜய் சீமான் ஒப்பீடு சீமானுக்கு பெரிய பூஸ்டாக அமையும். லீடர்ஷிப் கம்பேரிசன் சீமானை தூக்கி நிறுத்தும். சார், நம்ம இவங்க ஒப்பிட்டு பாக்குறத விட இப்ப நம்ம 2019 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமல் உள்ள வர்றாரு. அப்படி வரும்பொழுது 3 விழுக்காடு வாக்குகள் கிட்ட வாங்குறாரு. அதுவே சீமானுக்கு ஒரு பின்னடைவு அந்த சமயம் சொன்னாங்க. ஏன்னா இப்ப சென்னை மாதிரியான பகுதிகளில் பல இளைஞர்கள் கமல் இல்லைன்னா சீமானுக்கு போட்டிருப்பாங்க, கமல் ஒரு மாற்றம் வரணும் அவருக்கு போட்டாங்கன்னு ஒரு பார்வை வச்சாங்க சார். அப்ப அது மாதிரி அரசியல் களத்துக்குள்ள யாரும் யாரையும் தடுக்க முடியாது. விஜய்க்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அஜித்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ராகவா லாரன்ஸுக்கும் விஷால் ரெட்டிக்கும் சூர்யாவுக்கும் உண்டு. யார் வேணாலும் எப்பவும் வரலாம். அது வரக்கூடாது என்று யாரையும் தடுத்துட முடியாது. வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகுமா, ஸ்பிளிட் ஆகுமா அப்படிங்கறதான் நம்ம கேள்வி. அந்த நீங்க சொல்ல கருத்து எனக்கு புரியுது. கமலஹாசன் வரலன்னா மாற்றுங்கிறக்குள்ள ஓட்டு 2019 8% வந்திருக்கும். சீமான் இப்போ 16% பேர்ப்பாரு. சீமான் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் கமலஹாசன் சிலர் கொண்டு வந்தாங்க, விஜய் சிலர் கொண்டு வந்தாங்கன்னு நாம் தமிழர் பேசுறாங்க. நான் மறுக்க வரல, அது அவங்க கருத்து. என்னோட பார்வை ஜனநாயக நாட்டுல விஜய் வந்துட்டாரு, அதுல ஒரு பப்ளிசிட்டி தேடுறாருன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் தலைவர் சொல்லி சினிமாவுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடுறாருன்னு சொல்லும் போது அதே மாதிரி அஜித்தும் தேடுவாருன்னு சொன்னா அதை ஒரு விஜய் ரசிகர் என்ன வன்மனார். தவறு. நான் அப்படி பார்க்கல. விஜயும் வரலாம், அஜித்தும் வரலாம், சிவகார்த்தியன் வரலாம், சூர்யாவும் வரலாம், விஷால் ரெட்டியும் வரலாம், ராகவா லாரன்ஸும் வரலாம். 2026 இவங்களை கூட சில கட்சிகள் அரவணைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, ஒரு சிறிய அளவில் ஒரு டோக்கனா. சோ அது ஜனநாயகத்தில் அவங்க உரிமை. இப்ப சீமான் களத்துக்கு நிற்கிறாரு, மாற்றா சீமான் நிற்கிறாருங்கிறதுக்காக விஜயோ அஜித்தோ சூர்யாவோ வரக்கூடாது என்றெல்லாம் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அது ஜனநாயக நெறிமுறையும் மாண்பாமார். அதெல்லாம் மீறி தான் வெற்றி பெறணும். சீமான் களத்துக்கு வரும்போது தான் அமமுக வந்தாங்க. அவங்க தாக்கு பிடிக்க முடியாம இப்ப கூட்டணி அரசியலுக்கு போயிட்டாங்க. ரெட்டலைய தேனியில 3 இடத்துக்கு தள்ளி டெபாசிட் இலக்க வச்சாரு. அதே மாதிரி கமலஹாசன் வந்தாரு. இன்னைக்கு அவர் ராஜ்சபா இதுல அவருக்கு பிரச்சார வலிமை, அவருக்கும் முக்கியத்துவம் இருக்குது. திருமாவளவன் இவங்க எல்லாம் போய் அவரை பாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. சீமான் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறார். சோ ஒருத்தர் வந்தா அவர் மூலமா சீமானுக்கு பாப்புலாரிட்டி அதிகங்கிறதா என் கணக்கு. சீமானுக்கு வர வேண்டிய ஓட்டை அவர் பிரிச்சுட்டாருங்கிற கணக்கு நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட இருக்கு. அது அவங்க யூகம். என் கணக்கு வர்றது சீமானுக்கு கூடுதல் பலங்கிறது என் கணக்கு. ஓகே சார். நிச்சயமா இப்ப அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியானது திமுக அதிமுகவுக்கு மாற்று, காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றுன்ற கொள்கையை முன்வைக்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ இன்னொரு ஸ்பேஸ் மாற்றுக்குன்னு இங்க நம்ம களத்துல இருக்குதா சார்? சொல்ல போனா விஜய் 2024 வந்திருக்கணும். 26 மிக மோசமான கசப்பான அனுபவத்தை விஜய்க்கு கொடுக்கும். அவருடைய தவறான ஆலோசனைகளால அவர் இன்னைக்கு சிக்கிட்டு இருக்கிறாரு. எது எப்படியோ கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு 234 ஒரு கேண்டிடேட் போட்டா ஒரு வாக்கு வலிமை வருங்கிறத விஜயகாந்த் நிரூபிச்சிருக்காப்புல. பேச்சு திறமையால கூட்டம் காட்டின சீமான் 1.1 எடுத்து நிரூபிச்சிருக்காப்புல. கமலஹாசன் 3.7% வாக்கு எடுத்து நிரூபிச்சிருக்கிறாப்புல. அதே மாதிரி 234 விஜயம் கேண்டிடேட் போட்டா அவருக்கும் ஒரு வாக்கு வலிமை வரும் நான் கருதுறேன். என்ன வாக்கு வலிமைங்கிறது மக்கள் ஜனநாயகத்துல தீர்ப்பளிக்கிட்டு, அதற்கு முன்னாடி அவர் கையில வராத வாக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாருன்னு பிறக்கும் போதே விஜய் வாக்கோட வந்துட்டாரு, அஜித் வாக்கோட வந்துட்டாரு, சிவகார்த்தியும் வாக்கோட வந்துட்டாரு, சூர்யா வாக்கு பலத்தோட வந்துட்டாரு. இதெல்லாம் கம்பக்கு போய் அது பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் சரியா இருக்குமே தவிர அரசியல் தலைவர்கள் அதை எடுத்துக்க மாட்டாங்க. அரசியல் தலைவர்கள் கிட்ட நெருங்கி வரும்போது என்னங்க நீங்க நிரூபிச்சிருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, வடிவேல் பண்ணாரு, ராதிகா பண்ணாரு, நீங்களும் பண்ணுங்க, பிரச்சாரத்துக்கு ஒரு 5 சீட்டு, உங்க ஜாதி மதத்துக்கு ஒரு 5 சீட்டு, 10 சீட்டு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு என்னால தர முடியும்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதை விட்டுட்டு அது உங்களுக்கு போதும்னா கூட்டணி அரசியலை நோக்கி ஓடலாம். ஆலோசகர்கள் அப்படித்தான் தவறா விஜய வழி நடத்துறாங்க. அது இல்லாம நீங்க பண்ணணும்னா தனிச்சு போட்டிட்டு பலத்தை நிரூபிச்சாதான் உங்களுக்கு அது மரியாதை. பவன் கல்யாணுக்கு பலத்தை நிரூபிச்ச பிறகுதான் மரியாதை. அதே மாதிரி விஜயகாந்துக்கு பலத்தை நிரூபிக்க முன்னாடி ஜெயலலிதா மரியாதை இல்லை, பலத்தை நிரூபிச்ச பிறகுதான் ஜெயலலிதா 41 சீட் கொடுத்தாங்க. சோ பலம் நிரூபிக்கணுங்கிறது தான் அங்க முக்கியம். விஜய்க்கும் அதுதான் பொருந்தும். விஜய் அதுல கோட்டை விட்டுட்டாரு, தவறான வழி நடத்ததுல 2024 கோட்டை விட்டுட்டாரு. அதுல பலம் நிரூபிச்சுட்டு இதுல அவங்களுக்கான ஒரு பேரத்தை பேசியிருக்கலாம். இப்ப 26 பலம் நிரூபிச்சுட்டு 29 தான் அவரு பிளேயர் ஆட் ஆக முடியும். சரி சார், ஓகே சார். அதே மாதிரி இப்போ சீமானவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பவே வேட்பாளர்கள் 60 போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே முன்கூட்டி அதுக்கான செயல்பாடுகள் ஈடுபடுறாங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அமையும் சார்? முன்கூட்டி அவங்க வேட்பாளர் களமிறக்கி கன்ஷிராம் மாயாவதி இப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீமான் பண்றதா சொல்றாங்க. முத்திரையர்
கம்யூனிட்டியை சேர்ந்த வேட்பாளர்களை 10 வேட்பாளர் வரை போடுறாங்கன்னு தகவல் அறிஞ்சேன். சமூக நீதி பாணியில சமூக நீதி அடிப்படையில 16 பறையர்களை பொது தொகுதியில போடுறதா அறிஞ்சேன். தேவேந்திர குல வேளாளர் தென் மாவட்டங்கள்ல நிறைய பேரை பொது தொகுதியில போடுறதாட்டு நான் கேள்விப்பட்டேன். அருந்தேரி விஷயத்துல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அருந்தேரி இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து 3 விழுக்காடு அந்த பொது போட்டியில இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். பறையர் குறவர் தேவேந்தருக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துடக்கூடாது ஒரு கருத்தை அவர் முன் வைக்கிறாப்புல. என்னோட இதுல மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய அரசியலாட்டு அவருக்கு அரசியலை முன்னெடுத்துட்டு போறாரு. அதனை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ண விரும்பல. அவர் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. இந்த நிலைப்பாட்டை வேற எந்த கட்சியும் எடுக்க முடியாது. மற்ற கட்சிகள்ல இருந்து மாறுபட்டு இந்த நிலைப்பாட்டை எடுத்து போயிட்டு இருக்கிறார். சார், அதே மாதிரி இப்ப இந்த கில்லிங் இன் சைலன்ஸ் மட்டும்தான் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்னு நம்ம பல விஷயங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனா சமீபத்துல வந்து அது மாதிரி அந்த சூழல் எப்படி மாறுது சார்? இப்ப சமீபத்துல வந்து அமைச்சர்களை அவர் பேரை சொல்றாங்க, அது அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ண நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு மேல அவர் தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்துட்டாங்களா எல்லாருமே? கண்டிப்பா தவிர்க்க முடியாத இடத்துல வந்துட்டாரு. சீமானை பற்றி பேசுறது எல்லாமே சீமானுக்கு பெரிய லாபமா தான் இருக்கும். நிச்சயமா அவர் வந்து கைது பண்ணாலுமே அது கைது மிகப்பெரிய லாபமா இருக்கும். அந்த தளத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் அதிமுக விட சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அவர் வந்து திமுக எதிர்ப்பதே அதிமுக பலவீனப்படுத்தி வளர்றதுக்கு தானே. அதனாலதானே விருப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் காட்டுட்டாருன்னா அதிமுக கூட்டணி இல்ல, அதிமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, நான் வண்டியார், நான் கொங்கு வேளாளர் எல்லாம் தட்டி தூக்குறது தான் சீமான் இருக்கிறார். சார், அதே மாதிரி இப்போ சீமான் அவர்களை முன்னிறுத்தி திமுக ஒரு அரசியல் எடுக்குது அப்படின்னா அது அதிமுகவுக்கான ஸ்பேஸ் எடுத்துட்டு சீமான் அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்களா சார்? பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருக்கிறாங்க. அதர்ஸ்ல மேல இருக்கிறது எடப்பாடி தான். அவர் பலவீனமாகிறது அதிமுக நல்லது தானே. அவர் வந்து சீமானால பலவீனமானாலும் சரி, அண்ணாமலையால பலவீனமானாலும் சரி, தென் விஜயால பலவீனமானாலும் சரி, புதுசா வந்து அஜித் பலவீனப்படுத்தினாலும் சரி, ஏடிஎம்கே பலவீனமாறது திமுக நல்லது தானே. இன்னைக்கு 23% வாக்கு பலத்துல 2வது பெரிய அணியாட்டு அதிமுக தானே இருக்கு. அது பலவீனப்படுறது திமுக நல்லது தானே. அதான காமராஜ் கம்யூனிஸ்டுகளை பலவீனப்படுத்த தானே திமுக உள்ள வான்னு காமராஜ் கூப்பிட்டாரு 57ல. ஏன் வெளியிடந்து கத்திட்டு இருக்கீங்க, உள்ள வந்து ஜனநாயக நெருப்படி வந்து மக்களை சந்திங்கன்னு சொல்லும் போது கம்யூனிஸ்ட காலி பண்ணுங்கிற காமராஜ் நோக்கம் திமுக வச்சு நடந்தது. அது 57, 62 ஒரு 10 வருஷம் கழிச்சு அவரே ஆட்சியை ஒன்று உள்ள இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது வேற விஷயம். இப்போ திமுக வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை சீமான் வீக்கன் பண்ணாலும் அவங்களுக்கு ஓகே தான், அண்ணாமலை வீக்கன் பண்ணாலும் ஓகே தான், விஜய் வந்து வீக்கன் பண்ணாலும் ஓகே தான். சோ அந்த பாணியில தான் அவங்க போவாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். வெளியே பேசுறது புரியாதவங்க அது இதுன்னு பேசுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா தங்கள் எதிர்ப்பு ஓட்டை தான் சீமான் பிரிக்கிறாரு, அண்ணாமலை பிரிக்கிறாரு, விஜய் 234 போட்டா பிரிப்பாருன்னு சொல்லும் போது அத்தைய விகிதத்தை எடுக்கிறது சரியான பார்வை தான். அதனாலதான் 67 1-1 தான் எதிர்ப்போட்டுகள் எல்லாம் 3ஆம் நாளா போன போது திமுக பெருந்தலைவர் காமராஜரை வந்து தோற்கடிக்க முடிஞ்சது. இன்னைக்கும் ஸ்டாலின் மிகப்பெரிய பொசிஷன்ல தான் இருக்கிறாரு. நான் சொன்னேன் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆவார். நான் ஒருத்தன் தானே சொன்னேன். 22 எம்பி இருக்கு, கனவு காண்றாங்க மத்திய அரசை வீழ்த்திடலான்னு. சோ இந்த 22 இல்லாம அந்த கனவு கூட காண முடியாது, வீழ்த்த முடியாது மத்திய அரசை. பட் இந்த 22 எம்பி கையில இல்லாம கனவை கூட காண முடியாது. சோ ராகுல் முக்கியம், ராகுலுக்கு ஸ்டாலின் முக்கியம்னு சொன்னேன். அது அப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்குது. அது பிறகு 9 சீட்டு ஜெயித்து கொடுத்தாரு, 10 சீட்டு கொடுத்து ஜெயித்து கொடுத்தாரு. அதுலயும் முக்கியம்னு சொன்னேன், அதான் நடந்திருக்கு. அந்த அணி உடையாதுன்னு சொன்னேன், அதான் நடந்திருக்குது. அதே வேளையில ஸ்டாலினுக்கும் ராகுல் தேவையானா திருப்பி ட்வீட் போட்டு அவரும் எனக்கும் ராகுல் தேவைங்கிறத காட்டிட்டாரு. சோ வெற்றி பெற்ற அணி வெற்றி பெற்றும் பெரும் வர தொடருவாங்க. அந்த அணிக்கு எதிராக தான் அதிமுக, என்டிஏ, சீமான்லாம் நிற்கிறாங்க. விஜயும் தனிச்சு கேண்டிடேட் போட்டா அவரும் இன்னொருத்தரா வந்து களத்துக்கு நிற்பாரு. கூட்டணி அரசியல் பலம் நிரூபிக்காம 4 பேரை டக்காட்டி வேலையில பார்த்து குமுதர் போர்ட்டல எழுதி ஜூனியர்ல எழுதி 4 பேரை பேசினா எடப்பாடி ஏமாந்துருவாரு, சீமான் ஏமாந்துருவாரு, அண்ணாமலை ஏமாந்துருவாருன்னா விஜய் ரொம்ப மோசமா ஏமாற போறாரு, அசிங்கமா கேவலப்பட போறாரு. ரொம்ப குறைச்ச சீட்டு தான் மதிப்பாங்க. இப்பவே சுதாரிச்சுக்கிட்டு 210 கேண்டிடேட் போடுறதா நல்லது. விஜயகாந்துக்கு ஜெயலலிதா 15 சீட்டு தான் கொடுப்போம்னாங்க. கேண்டிடேட் போட்ட பிறகு 41 சீட்டு கொடுத்தாங்க. கமல்ஹாசன் யாருமே டேக்கர்ஸ் இல்ல, கேண்டிடேட் போட்டு வாக்கு பிறகு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. சீமான் 8.2% எடுத்த பிறகு மோடியே சிஎம் கேண்டிடேட்டா சீமான சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. மோடியே சிஎம் கேண்டிடேட்டா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாமாங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. பலம் நிரூபிக்காம மரியாதை கிடைக்கும்னு விஜய் நினைச்சாருன்னா அவரோட ஆலோசகர்கள் 4 பேரை வச்சு வெப் டிவிலையும் அரசியல் விமர்சகர்களையும் வச்சு பேசிக்கிட்டு பொய்யா கலரா ராகுல் வராரு, ராதிகா இது குஷ்பு வராங்க, ரோஜா வராங்க, அவர் வராரு, இவர் வராரு, பொய் செய்தி எல்லாம் எழுதி படத்துக்கு வேணா ஒரு பப்ளிசிட்டியா இருக்குமே தவிர அரசியலுக்கு அது மோசமா போயிடும். இன்னைக்கு படத்தை பற்றிய கம்பாரிசன் மாநிலத்துக்கு மாநிலம் வேற மாதிரி இருக்குங்கிறது தெரியுது. இதெல்லாம் விஜய் தான். நான் படத்தை பற்றி
நான் எதுவும் பேச மாட்டேன். இதெல்லாம் விஜய் தான் கம்பேர் பண்ணி எது நல்லது கெட்டதுன்னு பாத்துக்கணும். ஒரு தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சியை போட்டு உங்களை எப்படி ஏமாத்துறாங்க மற்றவங்கிறத பார்த்தா நீங்க ஏமாற்றப்படுறீங்க. நீங்க பெரிய அதள பாதாளத்துல அரசியல்ல விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க உணரலாம். சுதாரிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சார் நிச்சயமா சார், நீங்க பேசும் வார்த்தை சொன்னீங்க, மோடி அவர்களே சீமான் அவர்களே முதல்வர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு திட்டம் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது ஒருவேளை நீங்க சொன்ன அந்த 1-to-1 காம்போல திமுக வீழ்த்துறதுக்கான திட்டமா இருக்குமா சார்? நாட்கள் இருக்குது. இப்ப சீமான் தனிச்சுன்னு சொல்லிட்டாரு, தனிச்சு சொல்றாரு. கண்டென்ஷன்ஸ் இஷ்யூ தான் இருக்கு. அவர்களுடைய கணக்கு அப்படி இருக்குமான்னு கேக்குறேன். மோடி கணக்கு அப்படிதான் இருக்குது. அண்ணாமலை என்டிஏ இன்டாக்டா 18% வாக்கோட இருக்காங்க. திமுக நாங்க தான், அதிமுக நாங்க தான் ஆட்சிக்குன்னு சொல்றாப்புல. விஜய் இன்னும் ஒண்ணுமே சொல்லல. இதுதான் இன்னைக்குள்ள பொசிஷன். விஜய் பலம் நிரூபிக்காதவர். இவங்க எல்லாம் பலம் நிரூபிச்சவங்க. பலம் நிரூபிக்காதவரையும் பலம் நிரூபிச்சவங்க போட்டு குழப்பக்கூடாது. சில அரசியல் விமர்சகர்களுக்கு ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த் நாட் ப்ரூவ்டு அன்டெஸ்டடுக்கு வித்தியாசம் தெரியாமலே பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அது மக்கள் புரிஞ்சுக்கிடணும் அதை. சோ இந்த 1-to-1 தான் தோற்கடிக்க முடிய இடத்துல இது ஒரு நகரலாம். என்னை பொறுத்தவரை நான் 1-to-1க்கு உருவாக்குறதுக்கு தயாரா தான் இருக்கு. அதே மாதிரி அந்த 5 முனை போட்டி அப்படிங்கும் போது இது திமுக ஒரு ஈஸியான வெற்றி அமைய வாய்ப்பு இருக்குல்ல சார்? இந்த பக்கம் பிரிஞ்சு நிற்கும் பொழுது திமுக கூட்டணி இன்டாக்டா அப்படியே இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு ஈஸியான கேக் வாக் மாதிரி இருக்கு இல்லையா தேர்தல் அப்படிங்கிறது? திமுக கூட்டணி பலமா தான் இருக்காங்க, அதை நான் மறுத்து பேச விரும்பல. பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் 1-to-1 அவரை தோற்கடிக்கலாம். 67ல 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணிட்டு, அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணிட்டு இருந்த காமராஜரை மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பிறந்ததையும் 1-to-1 கொண்டு வந்து எல்லா தலைவர்களையும் சேர்த்து தமிழர் தந்தை ஆதித்தனார், கல்வி வள்ளல் மூக்கையா தேவர், கன்னிமிகு காகித மில்லத்து, கம்யூனிஸ்ட் கட்சிகள், சோசியலிஸ்ட் பார்ட்டி, டிப்ரஸ் காஸ்ட் லீக், மாப்போசி, நெல்லை நாடார் நலக்குழு, கணபதி நாடார், எங்க ரிலேட்டிவ் தான் அவரு. இப்படி யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு 1-to-1 கொண்டு வந்து தோற்கடிக்கலையா? அதே மாதிரி ஸ்டாலினை 1-to-1 தோற்கடிக்க முடியும். தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல முக ஸ்டாலின். பட் அவருக்கு உயரம் பெருசு. அவர் கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்குன்னு சொன்னா இருக்குதா இல்லையா? காங்கிரஸ் ராகுல் காந்தி ஸ்டாலினை விட்டுறக்கூடாதுன்னு வராரா இல்லையா? எத்தனை பேர் எவ்வளவு டெகால்ட்டி, எவ்வளவு பொய், எவ்வளவு ஃப்ராடு, எவ்வளவு மோசடி பேசினீங்க, எவ்வளவு மோசடியா பேசினீங்க. நம்ம தான் தெள்ள தெளிவா 15 நாள் நம்ம வீடியோ எடுத்து பாருங்க. தெள்ள தெளிவா ராகுல் காந்தி 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிட்ட 10 எம்பி 9 எம்பி ஜெயித்து கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் வருவார் வந்துட்டாரு இல்லையா? அதேவேளை ராகுலுக்கும் ஸ்டாலின் தேவைங்கிறத நான் மறுக்க வரல. ராகுலுக்கு ஸ்டாலின் தேவை மாதிரி ஸ்டாலினுக்கும் ராகுல் தேவைங்கிறது நான் மறுக்க வரல சார். அதே மாதிரி இதுல ஹைப்போதெட்டிக்கலா நிறைய ஒரு கேள்வி சார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக 22 எம்பிக்களை வச்சிருக்காங்க, ஆனா சென்ட்ரல்ல பவர் அனுபவிக்க முடியல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 2026க்கு அப்புறம் கூட்டணியில சென்ட்ரல்ல பாஜக பக்கம் போயிட்டு அவங்க அமைச்சரவை வாங்குவாங்கன்ற ஒரு பார்வையும் சில விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க பேசலாம், அது நான் என்ன செய்ய முடியும்? அவங்க பேசுறத நான் தடுக்க முடியும். அந்த இதை எப்படி பாக்க திமுகவுக்கு அது எப்படி சாதகமா அமையுமா, எப்படி இருக்கும்? அது அவங்க உரிமை, அது பேசுறது அவங்க உரிமை. இதுல திமுக நமக்கு சாதக பாதங்கள் இப்ப சொல்ல முடியாது, பின்னாடி நம்ம பாத்துக்கணும் இல்லையா சார்? 26ல திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். ராகுலுக்கு ஸ்டாலின் தேவை, அதை ராகுல் காட்டிட்டாரு. எனக்கும் ராகுல் தேவைங்கிறது ஸ்டாலின் காட்டிட்டாரு. அந்த ட்வீட் மேட்டர், சைக்கிளிங் ட்வீட் மேட்டர்ல மேட்டர் ஓவர். இதைத்தான் நான் சொன்னேன். நான் சொன்னது சரியாயிட்டுங்கிறது மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான், மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். சரி சார். சார் அதே மாதிரி நிறைவா இப்போ அதிமுக பாஜக தனித்தனி அணியா கடந்த தேர்தலில் போட்டி போட்டாங்க. இப்ப இது தனியா இருக்கும் பொழுது அதிமுகவுக்கும் 1 விழுக்காடு நாங்க வாக்குகள் அதிக வச்சுக்கொண்டதை அவர்கள் கிளைம் பண்ணதா இருந்துச்சு. பாஜக பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய வாக்கு வங்கியை கூட்டியிருக்கோன்றது இவர்கள் கிளைம் பண்றதா இருக்கு. அப்ப 2 பேருக்குமே வின் இருக்கும் பொழுது அடுத்த தேர்தலில் இதே மாதிரி தான் நிப்பாங்களா, இல்ல கூட்டணி அமைஞ்சா கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கா சார்? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை சொல்றாரு. தேசிய எண்ணம் கொண்ட கொங்கு வேளாளர்கள் ஓட்ட தன் பக்கம் இழுக்க நிற்கிறாரு. அது 38% வாக்காளர்கள் 1971 பெருந்தலைவர் காமராஜ் ஆதரிச்சாங்க. 1977 அவர் தளபதிகளாக இருந்த பாராவையும் மூப்பனாரையும் 37% வாக்காளர்கள் ஆதரிச்சாங்க. டேட்டா பார்த்துக்கலாம். 16 பாரா, 17 மூப்பனார், இந்திய கம்யூனிஸ்ட் சேர்த்து 20. சோ அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு மாற்றுங்கிற அரசியலுக்காக நிற்கிறாங்க. அண்ணாமலை அதை தட்டி தூக்குறதுக்கு நிற்கிறாரு. சீமான மாற்றுங்கிறத விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாக்கு என்ன பேருன்னு அண்ணாமலை மாற்று இல்ல நான் தான் மாற்றுன்னு அவரும் அதை தட்டி தூக்குறதுக்கு நிற்கிறாரு. சோ இங்க 4 முனை போட்டி நடக்குது. விஜய் தனிச்சு 214 போட்டா 5 முனை நடக்கும். இதுதான் நிலைமை. திமுக ஸ்டாலினை முன்னிறுத்தி 47% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இதுவும் உண்மை. களம் அமைட்டு எப்படி ரீஅலைன்மெண்ட் எப்படி வருதா வரலையாங்கிறது பார்ப்போம். இன்னைக்கு 4 முனை சபார்டினேட்டா பிரைமரியாங்கிறத விஜய் சொல்லிட்டாருன்னா, பிரைமரின்னு விஜய் சொன்னா 5 முனை. அதை விஜய் சொல்றதுக்கு முன்னாடி
குப்பம் சுப்பம் சொல்றதை வச்சு நான் அதை விஜயை நான் கணக்கிட விரும்பல. அவரு சொல்லணும், அவரு துணிச்சலா 230 நாள் போட்டுக்கிடுவாரா? ஏன்னா கொடி ஏறல, கேண்டிடேட் வேணும், நம்ம கேண்டிடேட் வேணும். கொடி ஏறல, இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துடுங்க, அவரு கொடி ஏறல. கொடிகள் ரொம்ப கம்மி, ரொம்ப மக்கள் நீதி மையத்தோட ரொம்ப குறைவான கொடிகள். போஸ்டர்ஸ் இருக்கு, பேனர் இருக்கு, ஓரளவு கொடி இல்ல. ஏன்னா கொடிக்கு இன்வெஸ்ட் பண்ண அவருக்கு ரசிகர்கள் தயாரா இல்ல. அப்ப கொடியே இவ்வளவு இல்லாத போது அவர் தைரியமா வந்து 234 போட்டுக்கிடுவாராங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. அவரும் 234 போட்டுட்டா 5 மணி போட்டி. சரி, நிச்சயமா வந்து பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார்.